இன்றைக்கி எங்கள் காட்டில் யூஸ்வலாக தேங்காய் துவையல், பருப்பு துவையல், பீர்க்கங்காய் துவையல், தூரி துவையல் நிறைய நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து குடமிளகா வச்சு ஒரு துவையல்னு சொல்லுங்கோ, சட்னி சொல்லுங்கோ, தொக்கு எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வதக்கிறதுனால இது தொக்குன்னு சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம். இதுக்கு வேணுங்கிற பொருள் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு தாளித்து விட்றதுக்கு எப்பவும் போல் துளியோண்டு, அப்புறம் பெருங்காயம், அப்புறம் உப்பு, அப்புறம் மெயினாக சின்ன வெங்காயம், அது ஒரு கப்பு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புளி, அப்புறம் குடமிளகா சின்னதாக இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். சின்னதாக நறுக்கி இருக்கு. சாதாரணமாக நம்ம கறிக்கு பச்சடிக்கெல்லாம் இருக்குமே, அது மாதிரி குடமிளகா ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கப்பு சின்ன வெங்காயம், புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு. புளிப்பு வேண்டாம்னா கொஞ்சம் குறைச்சலாக போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை ஒரு பிடிச்சி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், அப்புறம் உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம். ஒன்றுமே இல்லை, சாமான்லாம் ரொம்ப குறைச்சது தான். இது வேணுங்கிறத பார்த்தாச்சு. குடமிளகா, சின்ன வெங்காயம், புளி மெயினாக, கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா, 2 பச்சை மிளகாய், எண்ணெய், பெருங்காயம். இப்போ பண்ணலாமா? கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கணும், 1/2 ஸ்பூனு எண்ணெய் விட்டு. குடமிளகா உங்கள் ஊரில் நிறைய கிடைக்கும். ஆமாம், எல்லா கலர்லேயுமே கிடைக்கும். இங்கேயே கிடைக்கிறது, இங்கேயே வெள்ளம் வருது. இப்போ இதில் முதல்ல இதுதான் பண்ணுவாங்க. இல்லை, இது ஆறணும் இல்லையா, அதுக்காக முதல்ல போடுறோம். ஓஹோ, அரைக்கணும். கரெக்ட். முதல்ல வெங்காயத்தை வரைக்கும் வச்சுடுங்க, அது ஆறி போயிடும். அதுக்காக யூஸ்வலாக நான் வெங்காயத்துக்கு உப்பு போடுறேன். அந்த ஈரம் இருக்கும் இல்லையா, அதனால் தண்ணி விட்டுரும். அதனால் கல் உப்பு போட்டால் நல்லா இருக்கும். கல் உப்பு போட்டுருக்கேன். இதான் உடனே கலர் மாறுறதுக்கு. எங்கள் ஊரில் கல் உப்பு கிடைக்காது, அதனால் வெறும் உப்பே போடலாம். அப்புறம் இந்த பொடியும் அதில் போட்டுருங்க. இந்த குடமிளகாயும் அதில் போட்டுருங்க. ரொம்ப ஈஸி. பெரிய மையாக வதங்கணும் இல்லை, எண்ணெய் அரைக்க தானே போடும். குடமிளகாயும் அதில் போட்டுருங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய், அரைக்கணும் இருக்கணும்லாம் ஒன்றும் இல்லை, வச்சா எல்லாத்தையும் அரைக்க தான் போடும். அப்புறம் கருவேப்பிலை நாம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு வதக்கணும். இதுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, கடுகு முடுகெல்லாம் கிடையாது. இல்லை, அப்புறம் நான் தாளிச்சு போட்டணும். இது முன்னாடி ஏன் பண்ணுறேன்னா, இது கொஞ்சம் ஆறிச்சுன்னா அரைக்கிறாங்க. சரி, நிமிஷமாக வதங்கணும். இல்லை, குடமிளகா கொஞ்சம் கலர் மிளகாய், ஒரு நிமிஷம். துவையல், சட்னி, சட்னி நல்லா ரைஸில் பிசினி சாப்பிடலாம். இப்போ காரம் நிறைய வேணும்னு இன்னொரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து அகார்டிங் டு இது வாசனை வருது. குடமிளகா, ஆமாம், குடமிளகா வாசனை வரும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். பாருங்கள், நல்லா வதக்கணும்னு தான் அரைக்கணும். இப்போ இந்தியாவில் இங்கெல்லாம் வெயில் ஆரம்பிச்சிடுச்சு, டெரிஃபிக்காக இருக்குது. இல்லை 39, 40 டிகிரி போயிடுச்சு. பார்த்தீங்களா, தெரியுதா வதங்கினது? நல்லா குடமிளகா வாசனை கலர் மாறி போயிட்டு பாருங்க. கலர் மாறினது தெரியுதா? ஓகே ஓகே ஓகே. நல்லா எடுத்து பார்த்தீங்களா, கலகலன்னு. அவ்வளோதான், அவ்வளோதான். இதை எடுத்து ஆற வச்சுக்கணும். ஆற வச்சப்படி தான் அது மிக்சியில் நான் சூடு போட மாட்டேன், சில பேர் போடுறா. ஆற வைக்கணும்னா இது மட்டும் ஆற வைக்கணும். கொஞ்ச நாள் கைப்பொருட்களை சூடுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். அப்புறம் இதை அரைச்சி
அரைச்சி ரெடி ஆக்கின்னு காமிக்கணுமா? இது பண்ணல. இதை அரைச்சிட்டு தரைச்சி கொட்டி வதக்கணும், அவ்வளோதான். அரைக்க போகிறாங்க, அரைக்கட்டும். கொஞ்சம் அரைட்டும், அப்புறமா என்ன காமிக்கிறேன். ஓகே, அரைக்கும் போது காமிக்கிறேன்.